வணக்கம். ஜவாய்ஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றமாச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது தஞ்சாவூரில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்த வைத்தியலிங்கம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய பேட்டியா இல்லை எப்படி அப்படிங்கிறது, சட்ட ரீதியான ஒரு பேட்டியா அப்படிங்கிறது தெரியல. அதாவது வழக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட வழக்கு, அது உலகறிந்த ஒரு உண்மை. இப்ப சமீபத்தில் ஜனவரி 19 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, சென்னை ஹைகோர்ட் அவங்க சொன்ன தீர்ப்பை நாங்கள் இறுதி செய்கின்றோம். மற்றபடி எந்த ஒரு கட்சியினுடைய ஒரு உள்நிலைப்பாட்டை நாங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் உடைய வழக்க இது மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கீழமை நீதிமன்றத்துல அது சிவில் சூட் வழக்கு அந்த வகையில ஒரு நிலுவையா இருக்கிறதுனால மீண்டும் ஒரு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது புள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் கமா போட்டு விட்டாங்க. உச்ச நீதிமன்றம் சிவில் சூட்டு கீழமை நீதிமன்றத்தை நாங்கள் உடனே நாங்கள் தகவல் கொடுத்துறோம், உடனே விசாரிச்சு இது சம்பந்தம் டக்குன்னு உடனே முடிவு சொல்லிடுங்க, ஏன் போட்டு எடுத்துக்கிட்டே கிடக்குறீங்க, நாங்கள் அதில் உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவங்க தலையிட முடியாது, அதனால இது சம்பந்தமா சிவில் சூட்டு வழக்கு சம்பந்தமா கீழமை நீதிமன்றம் நாங்கள் உத்தரவிடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓபிஎஸ் மனு தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு உத்தரவிட்டு அவங்க விலகிடுறாங்க உச்ச நீதிமன்றம். ஆமா, இப்போ தஞ்சாவூர்ல ஓபிஎஸ் அணி அந்த பிரிவு சேர்ந்த வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் ஒரு காரசாரமான ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது வழக்கு நிலுவையில் இருக்கு, அந்த சிவில் சூட்டு வழக்கு கீழமை நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்துல யாராவது ஒருத்தவங்க தேர்தல் ஆணையத்தை அணுகி இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்தால் கட்டாயமாக முடக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறார். அதான் ஒண்ணுமே புரியல. யாராவது ஒருவரையா நினைக்கும், இவரே நினைக்க வேண்டியதானா? ஏன் இவர்களுக்கு அதிகாரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே நேரத்தில் பிறரை வைத்து செய்யக்கூடிய அளவுக்கு என்ன நிலைமை? இப்போ அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி மனப்பான்மை அது இல்ல, வாய்ப்பு இல்லை. ஒருவேளை டிடிவி நினைக்கிறாரா, சசிகலா நினைக்கிறாரா, இல்ல ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டது பண்ண முடியாது, அதனால அவங்க சொல்லிடுறாங்க ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டு சுத்தமா தள்ளுபடி ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. அதனால அந்த நிலுவையில் உள்ள வழக்கு அந்த சிவில் சூட் சம்பந்தப்பட்டதை கீழமை நீதிமன்றம் சொல்லி அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டு அவங்க விலகிடுறாங்க. அதன் அடிப்படையில் இவர்கள் சுத்தமாகவே அதிகாரமற்றவர்களாக போய்விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான உண்மைதான் இதுல தெரியுது. யாரு? ஓபிஎஸ் பிரிவு, ரைட், விட்டுருங்க. அப்போ டிடிவிக்கும் மற்றபடி சசிகலாவுக்கும் மற்றபடி சாதாரண ஒரு சமூக ஆர்வலருக்கும் இவர் உத்தரவிடுற மாதிரி தான் இந்த பேட்டி இருக்கு. வைத்தியலிங்கம் தஞ்சாவூரை கொடுத்த ஒரு பேட்டி உத்தரவிடுறார். யாராவது ஒருத்தவங்க தேர்தல் ஆணையத்தை அணுகுங்க, கட்டாயமா இரட்டை இலை சின்னம், எனக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால டக்குன்னு இழுத்துட்டு இருக்குதுங்க, டக்கு முடிக்க பாருங்க. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வாக, என்னன்னா அது கம்மா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இழுவை நிலைப்பாடா இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த மாதிரி அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை யாராவது ஒரு சமூக ஆர்வலரோ மற்றபடி வேறு நபர்களோ, அதாவது இந்த பிரிவுகள் இல்லாத வேறு நபர்கள் தலையிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா இரட்டை இலை சின்னம் கட்டாயமாக முடக்கப்பட்டுவிடும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓப்பனாவே சொல்ற. இதை யார் எடுத்து செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. செய்யலாம், எந்த ஒரு சமூக ஆர்வலர்களும் இதை செய்யலாம். அதே நேரத்தில் இவர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது கட்டாயமாக இவர்களாக ஒதுக்கி கொள்கிறாரா அப்படிங்கிறது தெரியவில்லை. எப்படியோ அந்த 4 பேர் 4 விதமா ஒதுக்கி நிற்கிறாங்க. மற்றபடி இரட்டை இலை சின்னம், மற்றபடி அதிமுக சின்னம், இதுதான் அதிமுக அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு ஒரு விஷயம். இதுல இதே நேரத்துல சூப்பர் புரட்சி தலைவராக எடப்பாடி செயல்படுகின்றார். அவர் ஆட்சி இருக்கக்கூடிய காலத்துல யாரையுமே மதிக்கல, எந்த தொண்டரையும் உள்ள அனுமதிக்கல,
டெண்டர்காரர்களே ஒப்பந்தக்காரர்களே உள்ள விட்டுக்கிட்டு காசு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவங்க வாயாவே பேசினாங்க, மோடியா இல்லை இந்த லேடியா அப்படின்னு பேசினாங்க. இவருக்கு அந்த அதிகாரம் அந்த துணிவு இருக்கா? எடப்பாடியா அல்லது மோடியா அல்லது எடப்பாடியா ராகுலா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இவருக்கு துணிவு இருக்கிறதா அப்படின்னு இவர் மிகப்பெரிய ஒரு காரசாரமான ஒரு பேட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் கட்டாய வாய்ப்பே கிடையாது. இப்போ பாருங்க, அண்ணாமலையை வெளியிட்டார். அதிமுக ஃபைல்ஸை என்னங்க வெளியிடுன்னு சொல்றீங்க, வெளியில அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிற உடனே நீங்க வெளியிடுங்க அப்படின்ட்டு அவரு போறாரு அண்ணாமலை. அப்படிங்கக்கூடிய சமயத்தை எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இல்லாத ஒரு கட்டாயமான நிலை தான் இன்றைக்கும். அண்ணாமலையே வந்து விலகி நிற்கிறார் எடப்பாடியை விட்டு, அதிமுக விமர்சனத்தை விட்டு. திமுகவை நோக்கி அவருடைய கடையில் சென்று கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி பாஜகவுக்குள்ளேயும் உள்ளீடான ஒரு விஷயம். எப்ப அதிமுக வந்து நீங்க எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு அவங்க ஓரம் கட்டிடுறாங்க. மற்றபடி 2 பேரும் மறைமுகமான கூட்டணி அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து இஸ்லாமிய அமைப்புகள் வந்து எடப்பாடி நோக்கி ஒன்றா வந்து இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இதை சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் நம்புவார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி. அப்படிங்கும் போதுல என்ன பண்ண முடியும்? எடப்பாடியோட நிலைமை வந்து கட்டாயமா வந்து ஏதோ ஒரு வகையில தருகிற தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில கொடநாடு வழக்கு இன்னைக்கு சூடு பிடிச்சி ஆயிட்டு இருக்கு. ஆமா, குஜராத்ல இருந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு புட்டை சம்பந்தப்பட்ட ஒரு உளவு பிரிவு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வரப்போவதாக இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் போயிட்டு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமா. ஆமா, இவ்வளவு நாளாக வந்து குறிப்பாக திமுக அரசை தான் நாம் குறை சொல்ல முடியும். ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு வந்து திமுக ஏன் இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்காங்க, அதற்காக வந்து திமுக உள்ளீடா அப்படிங்கிற கேள்வி கூட இன்னைக்கு ஒரு தகவலா போயிட்டு. எடப்பாடிக்கு திமுகவுக்கு வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கா, பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மாதிரி. அரசியல் எப்படி வேணாலும் போகலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படி வேணாலும் போகலாம், கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படிம்பாங்க. அப்புறம் திடீர்னு வந்து இருவரும் ஒன்றாக இணைகிறோம் அல்லது இடையில ஆதரவு அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து திமுகவும் அதிமுக ஏதோ ஒரு வகையில எடப்பாடி பிரிவு வந்து அவர்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பழைய விஷயங்கள் எல்லாமே தூசி தடம் படக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏன் இன்னும் தூசி தட்டாமல் இருக்கிறார்கள்? பாஜகவுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அமலாக்கத்துறை வருமானத்தை ஏவி விடக்கூடிய அளவுக்கு. அவர்களே வந்து ஏவி விடாமல் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க எடப்பாடிக்கு ஆதரவாக. அண்ணாமலையே சொன்னாரு, ஆளுநர் ரவியை கையெழுத்து போடுங்க, திமுக வந்து ரெடியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களாத்துக்கு உள்ள போட்டுருவோம். அப்ப என்ன ஆகுது, அதிமுக எடப்பாடி கூடாரம் காலி ஆயிடுது. அங்க அப்ப என்ன, ஒவ்வொரு ஆளா நம்ம பாஜகவை நினைச்சிருவோம், இழுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு திட்டத்தை போட்டாரு. அதுக்கும் பாஜகவுடைய தலைமை வந்து தடை போட்டாங்க. ஏதோ ஒரு வகையில தடை போட்ட வகையில் என்ன ஆச்சு, திரும்பவும் வந்து மீண்டும் வந்து அதை மறைமுகமாக ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு பாஜக தள்ளப்பட்டு உந்தப்பட்டு அப்படின்னா பாஜக நோக்கி எந்த ஒரு கூட்டணி கட்சி போடு, எந்த ஒரு கட்சி சும்மா ஏசிஎஸ் மற்றபடி ஐஜேக இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியா சொல்லவே முடியாது. பாஜகவோட கூட்டணி அதிமுக மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு. அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அது பாஜக தான். 2 பேரும் விலகி நிற்கக்கூடிய சமயம் கட்டாயமா ஓட்டுக்கு சிதறம். இதுக்கு தான் வந்து எடப்பாடி வந்து கொக்கி போட்டு உட்காந்துருக்கிறார், சிறுபான்மை போட்டு எப்படி இழுத்து விடணும் அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி அண்ணாமலையினுடைய ஒரு பேட்டிகள் பாஜகவினுடைய ஒரு காய் நகர்த்தல் போய்கொண்டிருக்கு. இல்லை, எடப்பாடி சம்பந்தப்பட்ட எடப்பாடி வந்து உண்மையிலேயே வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாகவும் பாஜகவுக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறான்னு வச்சிருக்கலாம், எதிர்ப்பாக இருக்கிறார் வச்சிருக்கலாம். ஆனா பாஜகவோட நிலைப்பாடு அப்படி இல்லையே, அது நம்புற மாதிரி இல்லையே. அண்ணாமலை நிலைப்பாடு அந்த நம்புற மாதிரி இல்லையா? சேலத்துக்கு வந்து யாத்திரை போனாரு யாரு, அண்ணாமலை. இது எடப்பாடி பத்தியோ அதிமுகவை பத்தி எந்த ஒரு விமர்சனமுமே இல்லை. அப்படிங்கிறப்ப பாஜகவுல உள்ள நிர்வாகிகளே சந்தேகப்படுறாங்க அண்ணாமலையும் மற்றபடி மத்திய தலைமை பாஜக. அப்ப என்ன ஆகுது, மறைமுக கூட்டணிகள் கன்ஃபார்மா போகக்கூடிய ஒரு சூழல். இல்லாவிட்டாலுமே கூட பாஜக கூட்டணி இல்லப்பா அப்படின்னாலும் கூட நடைமுறை
அது அப்படி சொல்லலையே, அதை நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக தானே இருக்கு. அப்படிங்கும் போது இவர் சொல்ற மாதிரி, வைத்தியலிங்கம் சொல்ற மாதிரி இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை அணுகுங்க, கட்டாயம் இரட்டை அணை சின்னம் முடக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறார். பார்ப்போம் யார் இதை வந்து கையில் எடுத்து செய்வார்கள் என்பது. கட்டாயமாக எடப்பாடியை நோக்கி ஏகப்பட்ட எதிர்ப்பு கணைகள், மற்றபடி வந்து அவர் எந்த அளவுக்கு தவழ்ந்து தவழ்ந்து முதல்வராக சென்று துரோகம் செய்து இன்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அதிமுகவினர் பொது செயலாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போல அவருக்கும் பல துரோகங்கள், அவரை நோக்கி பல பேர் வந்து தவழ்ந்து தவழ்ந்து காலை வாரக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக காலம் ஏற்படுத்தும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஆமா, காலத்திற்கு யாராக இருந்தாலும் கணக்கு காட்டித்தான் ஆக வேண்டும். நம்ம மனித கணக்கு 5 3 10ங்களாம், 6 3 12ங்களாம். ஆனா அப்படி கிடையாது. காலத்தின் கணக்கு 5 3 8 தான், 6 3 9 தான் வரும். ஆமா, இதை வந்து எடப்பாடி புரிந்து கொண்டால் சரி. அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவருடைய நிலைப்பாடு விலகி விட்டார்கள். ஆமா, இனிமே வந்து ஓபிஎஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடு வந்து தனி கட்சி தொடங்குவாரா அப்படிங்கிற, அன்னைக்கு நான் தொடங்க மாட்டேன்ட்டார். இந்த ஒரு சிவில் சம்பந்த சிவில் சொல்லிட்டு மற்ற கீழமை நீதிமன்றத்தை என்ன நிலைப்பாடு பார்த்துட்டாருன்னா ஓபிஎஸ் அடுத்த நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுவிடும். அதன் அடிப்படையில எடப்பாடி பதுக்கி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை இதில் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அப்ப வைத்தியலிங்கம் சொன்ன மாதிரி வந்து அது உண்மையாகி விடுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.